எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டில் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் 1/2 கேஜி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க 150 கிராம் டார்க் காம்பவுண்டும், 100 கிராம் வந்து பட்டரும் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சிரணும். அதுக்கு முன்னாடி வாட்டர் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வைக்கணும். நீங்கள் டைரெக்டாக வந்து எப்பயுமே ஹீட் பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நான் வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மைதா வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர் வந்து 20 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் சுகர் 75 கிராமும், ப்ரௌன் சுகர் வந்து 75 கிராமும், டோட்டலாக 150 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சோம்ல இது பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணுறதுக்கு, அது பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஹீட்லேயே விட்டாங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். அது நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2 எக்கு, 1/2 கேஜிக்கு வந்து 2 எக் எடுத்துக்கலாம். 2 எக் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் 1/4 கிலோனா ஒரே ஒரு எக் போதும். அது 1/2 கேஜினால நம்ம 2 எக் எடுத்துக்கிட்டு, அதாவது முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணும். அதுக்காக எலக்ட்ரிக் பீட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. நார்மலாக இது மாதிரி பீட்டரில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்களாவே அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இதுங்க பாருங்கள், இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதாவது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல ப்ரௌன் சுகர் 75 கிராமும் ஒயிட் சுகரும் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒயிட் சுகர் வந்து நல்லா அரைச்சி தான் எடுத்துக்கணும். அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா அது கரையிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் அது ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சுகர் வந்து மிக்சியில் அரைச்சி தான் போடணும். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பாருங்கள், அரைச்சி போட்டு எவ்வளோ நேரம் அதை நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இதையே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சாக்லேட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஊற்றி நல்லா அடிச்சிக்கணும். அது பாருங்கள், கலரே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதில். இதில் வந்து சாக்லேட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடிக்கணும். அதுக்காக நம்ம ஓவராக ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது மாதிரி ஒரு மாதிரி கெட்டியாயிரும். இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டங்கன்னா போதும். சாக்லேட் ஆல்ரெடி மெல்ட் ஆகி தான் இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக போட்டு அடிச்சிங்கனாவே அதுவே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொக்கோ பவுடரும் மைதாவும் பாருங்கள் சலிச்சு எடுத்துருப்போம். அது வந்து 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும். இப்போ கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக போட்டு கொஞ்சம் அடிச்சிங்கன்னா அதோட வந்துடும். இது மாதிரி நல்லா ஓரளவுக்கு வந்துடும். ரொம்பவும் போட்டு நீங்கள் பீட் பண்ணிடக்கூடாது. நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கனாவே நல்லா வந்துடும். அதாவது ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் எனக்குமே ஒரு சக்ஸஸான டிஷ்ஷு தான். எப்படி பண்ணாலுமே அது நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நான் இது வந்து என்கிட்ட இதுதான், இந்த டின்னு தான் இருந்துச்சு. இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவன் இல்லை, அதனால் குக்கரில் வந்து கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு, எனக்கு வந்து குக்கருங்கனால ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கூட ஆயிடுச்சு. அவனால் ஒரு 30 மினிட்ஸே கூட போதும். குக்கரில் செய்கிறீங்களா இருந்தால் 40 மினிட்ஸ் கூட ஆகும் வேகிறதுக்கு. அது பாருங்கள் வெந்தோட்டி. அதுக்கப்புறம் பாருங்கள் பீஸ் போட்டால் நல்லாவே வந்துச்சு. இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிற டிஷ் தான். நல்லாவே வந்துருந்துச்சு. ப்ரௌனி வந்து என்றைக்குமே ஒரு சக்ஸஸ் தான். நீங்கள் எப்படி பண்ணாலுமே அது நல்லா வந்துடும். அதனால் நீங்கள் தைரியமாகவே பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 முடியும் இதுக்கு செலவு இருக்குது. அதனால தான் ப்ரௌனி வெளியில் அவ்வளோ ரேட் விற்கிறாங்க. அது வந்து அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது சாக்லேட்லேயே செலறதுனால அவங்களுக்கும் வந்து இந்த ரேட் கொடுத்தா தான் அவங்களுக்கும் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதனால தான் ப்ரௌனி இவ்வளோ 500 400ன்னு அவ்வளோ ரேட் போகுது. இது டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தேன். என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியில் வாங்க முடியாது. மேக்ஸிமம் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ப்ரௌனி வந்து கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இது எங்கேயுமே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். மேபி பேக்கரியில் கூட வில்லேஜில் சைடில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. நானும் நிறைய இடத்துல கேட்டுப்படுத்தி தான் கடைசியாக நானே செஞ்சேன். என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.